இந்த வார சிந்தனை சுதந்திரம். கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, சுதந்திரம் என்று சொல்லுவது பல நிலைகளிலே புரிந்து கொள்ளப்படுகிறது. சில நேரங்களிலே நல்லதாக புரிந்து கொள்ளப்படுகிறது, சில நேரங்களிலே சுதந்திரம் தவறாகவும் புரிந்து கொள்ளப்படுகிறது. ஒரு நாளிலே முப்புரி நூலிலே கட்டப்பட்ட பட்டம் ஒன்று வானிலே அழகாக பறந்து கொண்டிருந்தது. பட்டத்திற்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது. ஒருவேளை என்னை கட்டி இழுக்கின்ற இந்த கயிறு மட்டும் இல்லாதிருந்தது என்று சொன்னால் நான் சுதந்திரமாக பறந்திருப்பேனே என்று சொல்லி பட்டம் யோசித்ததாம். எனவே தன்னால் இயன்ற மட்டும் அந்த கயிறிலிருந்து விடுபடுவதற்காக முயற்சித்தது. மிக கடினப்பட்டு அதனுடைய முதல் நூலை அறுத்தது. இப்போது அதற்கு கொஞ்சம் சந்தோஷம். பரவாயில்லை, இனி 2 நூல்கள் தான், அவைகளும் அறுந்துவிட்டால் நான் சுதந்திரமாக இந்த பூமியிலே சுற்றி திரிவேனே என்று சொல்லி சந்தோஷப்பட்டு எதிர்பார்த்து மீண்டும் முயற்சி செய்தது. அதனுடைய முயற்சி பலனளிக்கவே 2வது நூலும் அசைந்தது. பட்டம் சற்று நடுக்கமுற்றாலும் மீண்டும் சுதந்திரத்தை விரும்பிய பட்டம் கடைசி கட்ட மூச்சாக முழுமையாக அந்த நூலிலிருந்து விடுபட்டு அது மேலே பறக்க துவங்கியது. ஆனால் அதால் இயலவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக மேலெழ விரும்பிய பட்டமோ கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழ ஆரம்பித்தது. பிரியமானவர்களே, கீழே விழ ஆரம்பித்த பட்டத்தால் மேலே எழும்ப முடியவில்லை. அது தரையிலே விழுந்து மண்ணிலே புரண்டது. நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் பல நிலையிலே சுதந்திரத்தை தந்திருக்கின்றார். அந்த சுதந்திரத்தை பேணி காக்க வேண்டியது நம்முடைய கடமை. இது செய்ய வேண்டும், இது செய்ய வேண்டாம் என்று சொல்லுகின்ற இறை வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாய் பதிந்து கொள்ள வேண்டும். ஆதி பெற்றோராகிய ஆதாம் ஏவாளுக்கு ஏதேன் தோட்டத்திலே முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் கீழ்ப்படியாமை, கட்டுப்பாடின்மை, சுயநலம் என்று சொல்லுகின்ற போங்கு அவர்களை அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே இழுத்து விட்டது, வெளியே விரட்டி அடிக்கச் செய்தது. பிரியமானவர்களே, இறை அன்பும் இறை ஆற்றலும் இறை கட்டளைகளும் நம்மை கட்டி இழுக்கின்ற போது அந்த அன்பின் கயிறுகளினால் வருகின்ற நன்மைகளை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள் சுதந்திரமாக வாழ வேண்டும், வளர வேண்டும். 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லி இந்த நாளின் சிந்தனையிலே இறையாற்றலோடு நம்முடைய வாழ்வை தொடருவோம். கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.